காலை வணக்கம். இங்கே பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பாக்கெட் வெளியில் வச்சுருக்காங்க. வீட்டுக்கு வெளியில் எல்லா இடத்துலையுமே. ஸோ அங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எதுக்காக இது வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து குப்பை கலெக்ட் பண்ணுற நாள். ஒரு ட்ரக்கு வந்து இந்த பேக்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். அதுதான் இது. பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது. அடேயப்பா, இங்கே நிறைய குப்பை இருக்குப்பா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை இருக்குது. இந்த குப்பைலாம் நீங்கள் அப்படியே வெள்ளம் வைக்க முடியாது. சிட்டியில் இன்ஃபார்ம் பண்ணணும், இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி பெரிய பெரிய குப்பைலாம் வெளியில் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு. சிட்டி ஒரு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ட்ரக்கை வந்து அதை எடுத்துகிட்டு போகும். ஸோ இதுதான் ஜெர்மனியில் குப்பையை தூக்கிறதுக்கு இன்னொரு சிஸ்டம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மஞ்சள் கவர் இருக்குது. ஸோ பார்த்துக்கிட்டே போகலாம், நீங்கள் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அனதர் மவுண்டன் வியூ, பர்ஃபெக்ட். அகைன் ஒன் மண்டே. ஸோ இன்றைக்கி வழக்கம் போல் இன்றைக்கும் நான் உங்களுக்கு ஒரு பாட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்ன பாட்டு அப்படின்றது பார்ப்போம். அருமையான ஒரு பாட்டு அது. ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ப்ளே பண்ணலாமா? லெட்ஸ் ப்ளே. கண்டுபிடிங்க பார்ப்போம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. அவ்வளோ ஒரு ஃபேமஸான பாட்டு. படம் வந்து ஓரளவுக்கான படம். இங்கே பாருங்கள், நான் சொன்னல அந்த குப்பையை அள்ளுற ட்ரக் இதுதான். கலெக்டிங் எல்லோ பேக்ஸ். ஸோ விளையாடி இருப்பார் இந்த பாட்டில். ஆக்சுவலாக படம் கதை வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. அது ஒரு மொக்கையான ஒரு கதை மாதிரி இருக்கும். பட் படத்தில் ஒவ்வொரு பாட்டும் செதுக்கி இருப்பார் யார் மாதிரி இருக்கும். மண்டே பியூட்டிஃபுல் டே ஆஃப் வீக் ஆல்வேஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது புது சேலஞ்சஸ் ஆஃப் த வீக் இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். அதுதான். ஓகே, இன்னைக்கு வந்து சன்ரைஸ் இல்லை, மேகமூட்டமாக உள்ளது. பட் ஆனால் டெம்பரேச்சர் செம்மையாக இருக்குது. 8 டிகிரி காலங்காத்தாலேயே. நாளைக்கு மறுபடியும் மைனஸில் போகுது. அதுக்கப்புறமா எவ்ரி திங் இஸ் ப்ளஸ். இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல் இருக்கு. நீ தாளத்தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. மயிலிறகாய் மயிலிறகாய் வருடுகிறாய் மெல்ல. ஓகே, வெதர் 13 டிகிரிஸ். நாள் நல்லா இருக்கு. செம பிஸியா போச்சு. பட் ஃபைன். என்ன இருக்கு இன்னைக்கு சொல்றதுக்கு? இப்போ வரைக்கும் அதான் கமெண்ட் வரல. நேற்று வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிலீஸ் ஆயிரும். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இருக்கு. 2 மணி நேரத்துல நேற்று வீடியோ ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ் கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கமெண்ட்ஸை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு சாயந்தரத்துக்கு உண்டான கண்டென்ட்டை எடுத்துடலாம். இப்போ மதியம் வீட்டுக்கு போறப்போ கண்டென்ட் வேணுமே, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று மாட்டோம். என்ன மாட்டோம்னு தெரியல, பார்ப்போம். செம வண்டிங்க. இங்க ஒரு ஆல்பா ரோமியோ கார் நிக்குது. கிராஸ் பண்ணும்போது ரெட் கலர் கார் பாருங்களேன், சூப்பரா இருக்கு பாக்க. அந்த இண்டிகேட்டர் ஐயோ செமையா இருக்கு பாக்க. நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ சில பேர் கேட்டீங்க, இந்த மாதிரி லீபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட் அந்த டெஸ்ட் வந்து கஷ்டமா இருக்குமா அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுங்க. லீபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெர்மனிக்கு சம்பந்தமான ஒரு எக்ஸாம். லைக் பிஆர் கேட்பாங்க நீங்க பிஆர் அப்ளை பண்ணும்போது. பட் ஆனா நான் அப்ளை பண்ணும்போது கேட்டாங்க,
நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரி பிஆருக்குலாம் அது தேவையில்லைங்க, சிட்டிசன்ஷிப்புக்கு தான் தேவை அப்படின்னு சொன்ன பிறகு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியல. ஸோ ரிக்குவயர்மெண்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லீபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட்ல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் எக்ஸாம்ல 33 கொஸ்டின் கேட்பாங்க. 30 கொஸ்டின் வந்து ஜெனரலா கம்ப்ளீட் ஜெர்மனிய சம்பந்தமா இருக்கும். 3 கொஸ்டின் வந்து நீங்க இருக்கிற ஸ்டேட்டுக்கு சம்பந்தமா இருக்கும். ஓகேவா? ஸோ 33 கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம் வரும். மொத்தமா எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, மொத்தமா இஃப் ஐ எம் ரைட் 310 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? அதுல 300 கொஸ்டின் வந்து ஜெனரல் ஃபார் ஆல் த ஜெர்மனி, 10 கொஸ்டின் வந்து உங்களோட ஸ்டேட்டுக்கு சம்பந்தமா இருக்கும். ஸோ இப்படிதான் பேட்டர்ன் இருக்கும். என்னவா இருக்கும்னா, நம்ம ஒரு ஹிஸ்டரி எக்ஸாம் மாதிரி தாங்க இருக்கும். இந்த வருஷத்துல என்ன நடந்தது ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறமா டெமோக்ரஸில வந்து சட்டசபையில பில் யார் பாஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு சிட்டிசனா உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சரா சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிதான் பெருசா ஹிஸ்டரி ரிலேட்டட், அதுக்கப்புறமா கான்ஸ்டிடியூஷன் ரிலேட்டட், இது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். பெரிய மேட்டர்லாம் கிடையாது. ஒரு 20-30 தடவை நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அசால்ட்டா போய் அடிச்சுட்டு வந்துடலாம். நான் எழுதும் போது நான் பிரவுன் ஷைக்ல அந்த எக்ஸாம் எழுதானேன், ஃபோக்ஸ் வேகன்ல வேலை செய்யும் போது. மார்க் டெஸ்ட் நிறைய எடுத்தேன். அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம் போய் எழுதும் போது இஃப் ஐம் ரைட் மேக்சிமம் ஒரு 3-4 நிமிஷம் தான். அதுக்குள்ளேயே எக்ஸாம முடிச்சுட்டு, பெருசாலாம் ஒன்றும் கிடையாதுங்க, வெறும் டிக் போடுறது தான், பெரிய மேட்டர் இல்ல. அதனால அவ்வளவா கஷ்டமாலாம் தெரியல, ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ அந்த எக்ஸாம் முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு. 1 மாசம் சொல்லுவாங்க, பட் டிபெண்டிங் ஆன் த சிட்டி இட் மே டேக் அப் டு 3 months. ஓகேவா? ஸோ அந்த சர்டிபிகேட்ல இந்த மாதிரி இந்த பையன் வந்து எக்ஸாம் எழுதினாப்புல இத்தனை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட் தருவாங்க. அதுதான் ஆக்சுவலா அந்த சர்டிபிகேட். கேட்டீங்க அந்த லீபன்ஸ் இன் டாய்ச்லாண்ட் டெஸ்ட் பத்தி, அதுக்கு உண்டானதை நான் சொல்லிட்டேன். நான் வீட்டுக்கு வந்துட்டேன், போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆபீஸ் கிளம்புவோம். மஞ்சள் பேக்லாம் இன்னும் அப்படியே இருக்குன்னு யாரும் எடுக்கல. வருவாங்கன்னு நினைக்கிறேன், ட்ரக் மதியமா தான் வருவாங்க. காலையில அங்க பார்த்தேன், இங்க இது இன்னும் இங்க அப்படியே இருக்கு. நல்ல வெதர், காத்து தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு. காத்து இல்லாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பட் காத்தும் ஒரு முக்கியமான விஷயமாச்சே, இல்லாம இருந்தா எப்படி? ஓகே, ஒரு போஸ்ட் வந்திருக்கு, யாருக்கும் தெரியல. வடிவேலு சொல்ற மாதிரி ஜல 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 அந்த மாதிரி ஒரு மழை பெஞ்சிச்சுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. அப்பா பேய் மழை, இவ்வளவு மழை பெஞ்சிச்சு. இப்ப மறுபடியும் தூறல் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேப்புக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடணும். வீடியோ இன்னைக்கு செம்ம இடி மின்னல். வீடியோ வந்து நேத்து வந்ததை பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம், ஐ நீட் டு டைட் மை ஜிப்பு, இல்லைன்னா இது கேப் தலையில போயிட்டு இருக்கும். என்ன சொல்லிட்டு இருந்தேன், நேத்து வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கமெண்ட் வந்திருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 3 கமெண்ட். என்ன அப்படின்னா, ஜெர்மனியும் அமெரிக்காவையும் பொறுத்த வரைக்கும் சேலரி, டாக்ஸ், ஸோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கால கம்மி தானே, நீங்க அங்க போயிருவீங்களா அப்படின்ட்டு யாரோ ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. அங்க நான் போவேன்னா அப்படின்றது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை, பட் ஜெர்மனில ரொம்ப நாள் இருக்க மாட்டேன். ஸோ பார்ப்போம், கம்பெனிக்காரன் என்ன எங்க அனுப்புறானோ அதுக்கேற்ற மாதிரி
மேபி நார்த் அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், சவுத் அமெரிக்கா. ஸோ இதுதான் பிளான். பட் ஐ ஹாவ் நோ ஐடியா வேர் ஐ வில் பி கோயிங். பட் ஜெர்மனில ஃபுல்லா இருக்க மாட்டேன், அது மட்டும் கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா இன்னொன்று ஏதோ கேட்டிருந்தாரு, லிவிங் காஸ்ட் பத்தி கேட்டிருந்தாரு. ஸோ லிவிங் காஸ்ட் வந்து ஜெர்மனில ஜாஸ்தியா, லிவிங் காஸ்ட் ஜெர்மனில எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாரு மாசத்துக்கு. அதை வந்து நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து பதில் கான்கிரீட்டா என்கிட்ட கிடையாது, அது உங்க கிட்ட தான் இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த லைஃப் ஸ்டைல் யூ ஆர் லிவிங். ஓகேவா? ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் லிவிங் காஸ்ட் ஏறுறதும் குறையறதும். அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஓகேவா? பட் ஆனா அதுக்குன்னு வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க அதுல போய் சர்ச் பண்ணீங்கன்னா சிட்டிக்கு ஏற்ற மாதிரி லிவிங் காஸ்ட் பாத்துக்கலாம். வெப்சைட் பேர் வந்து பாத்தீங்கன்னா nambio.com நினைக்கிறேன், if I'm right. முடிந்தது. அடுத்த கேள்வி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட். என்ன அப்படின்னா என்ன கேட்டிருந்தாரு, ஐயோ மறந்து போச்சே. நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். பட் ஆனா எனக்கு பிசினஸ் அனாலிட்டிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் பண்ணா எனக்கு ஜாப் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு. ஸோ நீங்க எது வேணாலும் படிங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஜாப் கிடைக்கிறது எப்படின்றது முந்தானத்த வீடியோல நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். செல்ஃப் அசஸ் பண்ணுங்க, நான் ஏற்கனவே ரிப்பீட் பண்றதுதான். செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுங்க, அந்த ஜாபுக்கு உண்டான ஸ்கில்ல டெவலப் பண்ணுங்க, ஜாபு கிடைக்கும். படிப்பு மட்டும் உங்களுக்கு ஜாப் தராது, தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். ஓகேவா? படிப்பு மட்டும் உங்களுக்கு ஜாப் தரவே தராது. மூணாவது ஒரு கேள்வி யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இப்போதைக்கு என் மண்டையில அது இல்ல. என்ன கேள்வி அது ஞாபகம் இல்லைங்க. பட் வாட் எவர், மழை வந்து நல்லா பிச்சு வாங்கிட்டு இருக்கு. ஐயோ காத்து வேற, காத்து ஃபுல் ஸ்பீடா குறைக்குது. பாட்டு நிறைய பேரு முந்தா நேத்து போட்ட பாட்டை வந்து கரெக்டா கெஸ் பண்ணிருந்தீங்க. இன்னைக்கு போட்ட பாட்டு என்ன அப்படின்றத கெஸ் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மழை பெய்யுது ஆனா குளிரவில்லை, அது வரைக்கும் சந்தோஷம். எப்பவுமே நான் கம்பெனியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது லேப்டாப் தூக்கின்னு போயிடுவேன். ஏன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும், அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. இன்னைக்கு கொண்டுட்டு வரலை, பிகாஸ் மழை. லேப்டாப் நினைஞ்சிரும்ல, ஸோ லேப்டாப் நனைய கூடாது அப்படின்றதுக்காக நான் என்னோட இதை கொண்டு வரலை. பட் நல்லா ஜாஸ்தி சோகமான விஷயம், என்னோட பாஸ் வந்து ஏப்ரல் என்னோட கம்பெனியை விட்டு போறாரு வேற கம்பெனிக்கு. புது வர பாஸ் எப்படி இருப்பான்னு தெரியல. ஏன்னா இந்த பாஸ் வந்து ஒரு டச் இருந்தது, ஒரு ஃபீல் உங்களுக்கு தெரியும் பாஸோட பேசும்போது, அந்த ஒரு டச் இருந்தது. he wants to develop also. பட் புதுசா வர பாஸ், புதுசா வரதுன்னா கம்பெனிலே இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர், புதுசா வரவன் எப்படி வருவான்னு தெரியல. மறுபடியும் வசமான ஒரு மின்னல். அது வந்தாச்சு. ஐயா இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேசுவோம். மழை வந்துச்சுன்னா ஜெர்மனில நம்ம ஊர்ல ஒதுங்கி நிக்கிற மாதிரிலாம் நிக்க கூடாது. மழை வரணும் வெக்கத்துல
வெக்கையில மழை வரணும்னு வேண்டிக்கணும்ல. மழை வந்தா ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது. பின்ன எந்த மயத்துக்கு மழை வந்து நினைங்க. ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. நாளைக்கு பார்ப்போம்.